வணக்கம் நண்பர்களே, அறிவுக்கண் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இது யோக வசிஷ்டம் தொடரின் 3வது மற்றும் இறுதி பாகம், கிராண்ட் ஃபினாலே. முதல் 2 பாகங்களில் நாம் எதை பார்த்தோம்? முதலில் இடம் என்பது ஒரு பொய் என்று பார்த்தோம். ராணி லீலை தன் அறைக்குள் இருந்தபடியே ஒரு போர்க்களத்தை பார்த்த கதை நினைவிருக்கிறதா? அடுத்து காலம் என்பது ஒரு பொய் என்று பார்த்தோம். லவணா அரசன் 2 நிமிடத்தில் 70 வருடம் வாழ்ந்த கதையை பார்த்தோம். இடம் பொய், காலம் பொய் என்றால் மிச்சம் இருப்பது ஒன்று மட்டும்தான். அதுதான் மனிதகுலத்தின் மிகப்பெரிய பயம், மரணம். இன்றைய நவீன அறிவியல், அதாவது தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்கிறது? என்ட்ரோபி, அதாவது எது ஒன்று உருவாக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக அழியும். நமது சூரியன் ஒரு நாள் அணைந்து போகும், நட்சத்திரங்கள் வெடித்து சிதறும், இந்த பிரபஞ்சமே ஒரு நாள் இருளில் மூழ்கிவிடும். அறிவியலே இப்படி சொல்லும்போது சாதாரண மனிதர்களான நமக்கு மரணபயம் இருப்பது இயல்புதானே? நான் செத்த பிறகு எங்கே போவேன்? என் நினைவுகள் என்ன ஆகும்? நான் சூன்யத்தில் கரைந்து விடுவேனா? இந்த கேள்வி உங்களை தூங்கவிடாமல் செய்திருக்கிறதா? ஆனால் வசிஷ்டர் ராமரிடம் ஒரு விசித்திரமான ரகசியத்தை சொல்கிறார். ராமா, இந்த உலகமே அழிந்தாலும் பஞ்சபூதங்களும் சிதறினாலும் தான் மட்டும் சாகாமல் ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்து வேடிக்கை பார்க்கும் ஒரு ஜீவன் இருக்கிறது. அது ஒரு தேவன் அல்ல, கடவுள் அவதாரம் அல்ல. அது ஒரு காகம். ஒரு சாதாரண காகம் எப்படி மரணத்தை வென்றது? பிரளய காலத்தில் கூட அழியாத அந்த ரகசியம் அதற்கு எப்படி தெரியும்? வாருங்கள், அந்த மரணமில்லா பறவையைத் தேடி வசிஷ்டர் மேற்கொண்ட ஒரு அமானுஷ்யமான பயணத்தை நாம் பின்தொடர்வோம். கதை சொர்க்கலோகத்தின் எல்லைக்கு அருகில் தொடங்குகிறது. பூமியில் நாம் பார்க்கும் இமயமலைக்கு அப்பால் மனிதர்கள் யாரும் செல்ல முடியாத, விமானங்களால் கூட எட்ட முடியாத உயரத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் மகாமேருமலை. புராணங்களில் இதைப் பற்றி கேட்டிருப்பீர்கள். ஆனால் வசிஷ்டர் விவரிக்கும் அந்த இடம் வேறானது. அது வெறும் கற்களாலான மலை அல்ல. அது தங்கத்தாலும் வைடூரியத்தாலும் ஜொலிக்கும் ஒரு பிரம்மாண்டமான சிகரம். அதன் உச்சி மேகங்களைத் தாண்டி நட்சத்திர மண்டலத்தை தொட்டுக்கொண்டிருக்கும். வசிஷ்டர் தேவர்கள் சபையில் இந்த புஷுண்டர் என்ற காகத்தைப் பற்றி கேள்விப்பட்டார். இந்திரன்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், யுகங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன, ஆனால் அந்த காகம் மட்டும் அப்படியே இருக்கிறது என்ற செய்தி அவரை ஆச்சரியப்படுத்தியது. நானே ஒரு ரிஷி, எனக்கே மரணத்தைப் பற்றி முழுமையாக தெரியாது. ஆனால் ஒரு பறவை எப்படி மரணத்தை வென்றிருக்க முடியும்? வசிஷ்டர் தனது யோக சக்தியால், ஆஸ்ட்ரல் டிராவலால் ஆகாய மார்க்கமாக அந்த மலையை நோக்கி பறந்தார். அந்த பயணம் சாதாரணமானது அல்ல. அவர் நட்சத்திரங்களைக் கடந்து மேருமலையின் உச்சியை அடைந்தபோது அங்கே கண்ட காட்சி அவரை மெய்சிலிர்க்க வைத்தது. அங்கே நிசப்தம் நிலவியது. அந்த அமைதிக்கு ஒரு சத்தம் இருந்தது. அங்கே வீசிய காற்று பூமிக்குரிய காற்று அல்ல. அதில் ஒரு தெய்வீக நறுமணம் வீசியது. அங்கே ஓடும் நதிகளில் நீர் ஓடவில்லை, அமிர்தம் ஓடிக்கொண்டிருந்தது. சூரிய ஒளி அங்கே சுட்டரிப்பதில்லை. அது ஒரு மென்மையான தங்க நிற போர்வையாக அந்த இடத்தை போர்த்தியிருந்தது. அங்கே பூத்திருந்த பூக்கள் வாடுவதே இல்லை. காலம் அங்கே உறைந்து போனது போல் இருந்தது. அந்த மலையின் வடகிழக்கு சிகரத்தில், நார்த் ஈஸ்ட் பீக்கில், வசிஷ்டர் ஒரு மரத்தைக் கண்டார். அது சாதாரண மரம் அல்ல, தேவர்கள் போற்றும் கற்பக விருட்சம், த விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ. அதன் கிளைகள் பல யோஜனை தூரத்திற்கு பறந்து விரிந்திருந்தன. அதன் வேர்கள் பாதாள உலகம் வரை சென்றிருந்தன. அந்த மரத்தின் இலைகள் ஒவ்வொன்றும் மரகத கற்களைப் போல ஜொலித்தன. வசிஷ்டர் அந்த மரத்தின் உச்சிக்கிளையை உற்று பார்த்தார். அங்கே ஆயிரக்கணக்கான பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன. கிளிகள், மயில்கள், அன்னப்பறவைகள். ஆனால் வசிஷ்டரின் கண்கள் தேடியது அந்த ஒருவரைத்தான். அந்த மரத்தின் மிக உயர்ந்த கிளையில் ஒரு மாபெரும் காகம் அமர்ந்திருந்தது. நாம் தெருவில் பார்க்கும் காகம் என்று நினைத்து விடாதீர்கள். இது யோகி புஷுண்டர். அவர் பார்ப்பதற்கு ஒரு காகம் போல இருந்தாலும் அவர் உடலிலிருந்து ஒரு நீல நிற ஒளிவட்டம் வெளியேறிக் கொண்டிருந்தது. வைரம் போல ஜொலிக்கும் கண்கள், எந்தவிதமான சஞ்சலமும் இல்லாத ஒரு ஆழ்ந்த கடலை போன்ற அமைதி. அவர் அசைவற்ற ஒரு சிலையைப் போல அமர்ந்திருந்தார். வசிஷ்டர் மெதுவாக அந்த மரத்தில் இறங்கினார். சாதாரணமாக ஒரு காகம் மனிதனைக் கண்டால் என்ன செய்யும்? கா கா என்று கத்திக்கொண்டு பறந்துவிடும். ஆனால் புஷுண்டர் அசையவில்லை. அவர் வசிஷ்டரை பார்த்தார். அவர் பார்வையில் பயமில்லை, மாறாக நீண்ட நாள் பழகிய ஒரு நண்பனை பார்க்கும் கனிவு இருந்தது. அவர் வசிஷ்டரை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகை செய்தார், பறவைகளின் மொழியில். பிறகு அவர் தனது இறகுகளை விரித்து வசிஷ்டரை வரவேற்றார். அவர் பேசிய மொழி பறவைகளின் கீச்சொலி அல்ல, தெளிவான மனித குரல்.
அதுவும் சம்ஸ்கிருதத்தில் வேதங்களை உச்சரிக்கும் கணீர் என்ற குரல். வருக வசிஷ்டரே வருக. சூரியகுலத்தின் குருவே, நீங்கள் என்னை தேடி வருவீர்கள் என்று எனக்கு முன்பே தெரியும். வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். களைப்பாக இருப்பீர்கள். இந்த மரத்தின் கனிகளை சாப்பிட்டு இளைப்பாருங்கள். வசிஷ்டர் திகைத்துப் போனார். என்னை ஒரு அமைதி, என்னை ஒரு ஞானம், என்னை பார்த்தவுடனே நான் யார் என்று சொல்லிவிட்டாரே என்று வியந்தார். வசிஷ்டர் அந்த பறவையை வணங்கினார். பறவைகளின் அரசே, நீண்ட காலமாக வாழும் சிரஞ்சீவியே, உங்களை வணங்குகிறேன். புஷுண்டர் மீண்டும் சிரித்தார். ரிஷியே, உங்கள் மனதில் பல கேள்விகள் அலைமோதுவதை நான் உணர்கிறேன். நீங்கள் எதை தெரிந்து கொள்ள இங்கே வந்தீர்களோ அதை தயங்காமல் கேளுங்கள். வசிஷ்டர் அந்த மரக்கிளையில் அமர்ந்தார். அவர் புஷுண்டரின் கண்களை நேராக பார்த்து அந்த கேள்வியை கேட்டார். இது மரணத்தை வெல்ல நினைக்கும் ஒவ்வொரு மனிதன் கேட்க நினைக்கும் கேள்வி. புஷுண்டரே, நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் பல யுகங்களாக இங்கே வாழ்கிறீர்கள் என்று. யுகங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த உலகமே அழிந்து மீண்டும் உருவானதை ரிஷிகள் சொல்லி கேட்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறை பிரளயம் வரும்போதும் கடல்கள் பொங்கி பூமியை அழிக்கும், மலைகள் வெடித்து சிதறும், சூரியனே அணைந்து போகும், நட்சத்திரங்கள் கீழே விழும், 12 சூரியங்கள் ஒன்றாகத் தோன்றி உலகத்தை எரிக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அந்த மாதிரியான நேரங்களில் தேவர்கள் கூட செத்துப் போகிறார்கள், ரிஷிகள் கூட காணாமல் போகிறார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் இந்த மரத்தில் அமர்ந்து கொண்டு எப்படி சாகாமல் இருக்கிறீர்கள்? அந்த பிரளய காலத்தில் இந்த மேருமலையே ஆட்டம் காணும்போது நீங்கள் எங்கே போவீர்கள்? உங்களை அந்த ஊழித்தீ சுடாதா? அந்த மகா பிரளய வெள்ளம் உங்களை அடித்து செல்லாதா? யமதர்மன் உங்கள் உயிரை மட்டும் எடுக்க மறந்துவிட்டானா? சொல்லுங்கள், மரணத்தை வெல்லும் அந்த ரகசியம் என்ன? வசிஷ்டர் கேட்டு முடித்ததும் அந்த இடம் முழுவதும் ஒரு கனத்த அமைதி நிலவியது. புஷுண்டர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அவர் கண்களில் கடந்த கால நினைவுகள் ஒரு சினிமா படம் போல ஓடத் தொடங்கின. அவர் மெதுவாக சொல்லத் தொடங்கினார். வசிஷ்டரே, நீங்கள் கேட்பது சரிதான். நான் பார்த்த அழிவுகளுக்கு கணக்கே இல்லை. இந்த பூமி ஒரு பந்து போல உருவானதையும் பார்த்திருக்கிறேன், அது உடைந்து தூளாகப் போகுவதையும் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 12 முறை இந்த உலகம் முழுமையாக அழிந்திருக்கிறது. அப்போதெல்லாம் நான் எங்கே இருந்தேன் தெரியுமா? புஷுண்டர் சொல்லப்போகும் அந்த பதில் நவீன அறிவியலின் பிக் பேங் தியரி மற்றும் மல்டிவர்ஸ் தியரிகளை விட பிரம்மாண்டமானது. அவர் எங்கே ஒளிந்து கொண்டார்? அவர் கண்ட அந்த அழிவுகால காட்சிகள் எப்படி இருந்தன? புசுண்டர் தன் நினைவுகளை திறந்தார். வசிஷ்டர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லத் தொடங்கினார். வசிஷ்டரே, எல்லோரும் சாகும்போது நான் எங்கே ஒளிந்திருந்தேன் தெரியுமா? அவர் சொன்ன பதில் நம் கற்பனைக்கே எட்டாத ஒரு தனிமை. ரிஷியே, இந்த உலகம் அழிவதை ஒரு சினிமா படம் பார்ப்பது போல நான் பல முறை பார்த்திருக்கிறேன். கடைசியாக நடந்த அந்த மகா பிரளயத்தை, கிரேட் அப்பாக்கலிப்ஸை என்னால் மறக்கவே முடியாது. அது ஒரு சாதாரண நாள் போலத்தான் விடிந்தது. ஆனால் அன்று வானம் வழக்கத்தை விட சிவந்து காணப்பட்டது. பூமியில் உள்ள மரங்களெல்லாம் காரணமே இல்லாமல் கருகி விழுந்தன. விலங்குகளெல்லாம் திக்கித் தெரியாமல் ஊடின. ஏதோ ஒரு மாபெரும் ஆபத்து வரப்போகிறது என்று இயற்கைக்கு தெரிந்துவிட்டது. திடீரென்று வானத்தில் ஒரு சூரியனுக்கு பதிலாக 2 சூரியன்கள் தெரிந்தன. சிறிது நேரத்தில் 3, 4 என்று எண்ணிக்கை கூடியது. சாஸ்திரங்கள் சொன்னது போலவே 12 சூரியன்கள், 12 ஆதித்யாஸ் ஒரே நேரத்தில் வானத்தில் தோன்றின. இதை நவீன அறிவியல் சோலார் எக்ஸ்பான்ஷன் அல்லது ரெட் ஜெயண்ட் ஃபேஸ் என்று சொல்லலாம். ஆனால் நான் பார்த்த காட்சி நரகத்தை விட கொடூரமானது. அந்த வெப்பம் தாங்காமல் பூமியிலிருந்த அத்தனை கடல்களும் ஆவியாகின. இமயமலை போன்ற பனிமலைகள் உருகி வழிந்தன. பாறைகள் வெடித்துச் சிதறின. பூமியிலிருந்த அத்தனை உயிரினங்களும், மனிதர்கள், மிருகங்கள், பூச்சிகள் என அனைத்தும் அந்த நொடியே சாம்பலாயின. நான் என் மரத்தின் கிளையில் அமர்ந்து இந்த அழிவை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தேன். என் கண் முன்னால் நான் நேசித்த இந்த உலகம் தீப்பிழம்பாக மாறிக்கொண்டிருந்தது. வசிஷ்டரே, அந்த வெப்பம் மேருமலையையே தாக்கியது. என் கண் முன்னாலேயே நான் வசித்த அந்த தங்கமலை உருகத் தொடங்கியது. தேவர்கள் வாழ்ந்த ஸ்வர்க்கம் எரிந்து சாம்பலானது. கைலாயம், வைகுண்டம் என புராணங்கள் சொன்ன இடங்கள் கூட அந்த ஊழித்தீயில் காணாமல் போயின. நெருப்பு அடங்கிய பிறகு காற்று வந்தது. அது சாதாரண காற்றல்ல, புஷ்கராவர்த்தம் என்ற பிரளய காற்று. அது வீசிய வேகத்தில் எரிந்து போன மிச்சங்களும் தூளாகி போயின. பூமி என்ற ஒரு கிரகம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் போனது. இப்போது அங்கே என்ன இருந்தது தெரியுமா? வெறும் சூன்யம், இருட்டு, முடிவில்லாத இருட்டு.
சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, திசைகள் இல்லை. காலம் கூட அங்கே செத்துப் போய்விட்டது. அந்த கொடூரமான நேரத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா? நான் என் கூட்டை விட்டு வெளியே வந்தேன். எந்த ஆகாயத்தில், ஸ்பேஸில் இந்த பிரபஞ்சம் விரிந்திருந்ததோ அந்த ஆகாயத்தில் நான் சிறகடித்து பறந்தேன். நான் பயப்படவில்லை, நான் பதறவில்லை, நான் தாரணை என்ற யோக நிலையை அடைந்தேன். அதாவது என் மனதை முழுமையாக நிறுத்திவிட்டு இந்த உடலையும் உயிரையும் அந்த பெரும் வெட்ட வெளியோகு இணைத்துவிட்டேன். வசிஷ்டரே, இதுதான் ரகசியம். பிரளயம் என்பது பருப்பொருள் அழியும் நேரமே தவிர ஆகாயம் அழியும் நேரம் அல்ல. நான் அந்த ஆகாயமாகவே மாறிவிட்டேன். காற்றில்லாத இடத்தில் சுவாசிக்க தேவையில்லாத ஒரு சமாதி நிலையில் நான் மிதந்து கொண்டிருந்தேன். ஸ்ரீ புஷுண்டர் சொன்ன அந்த வார்த்தைகளில் ஒரு ஆழமான சோகம் கலந்திருந்தது. ரிஷியே, நான் தப்பித்து விட்டேன், உண்மைதான். ஆனால் அந்த தனிமை இருக்கிறதே, அது மரணத்தை விட கொடூரமானது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த மொத்த பிரபஞ்சத்தில் நீங்கள் மட்டும்தான் ஒரே ஒரு உயிர், த ஒன்லி லிவிங் சோல். பேசுவதற்கு ஆளில்லை, பார்ப்பதற்கு பொருளில்லை, நாட்கள் இல்லை, வருடங்கள் இல்லை. பல கோடி ஆண்டுகள் நான் அந்த இருட்டில் மட்டுமே மிதந்து கொண்டிருந்தேன். நான் தூங்கவில்லை, விழித்திருக்கவும் இல்லை. ஒரு கல்லை போல ஆழ்ந்த தியானத்தில் இருந்தேன். எப்போது பிரம்மா மீண்டும் கண் விழிப்பார், எப்போது மீண்டும் சிருஷ்டி தொடங்கும் என்று காத்து கிடந்தேன். பல யுகங்களுக்கு பிறகு அந்த இருட்டில் ஒரு அசைவு தெரிந்தது. மீண்டும் பஞ்சபூதங்கள் ஒன்று கூடின. நீர் உருவானது. அதில் ஒரு தாமரை மலர்ந்தது. அந்த தாமரையிலிருந்து பிரம்மா மீண்டும் தோன்றினார். அவர் மீண்டும் உலகத்தை படைக்கத் தொடங்கினார். சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், மலைகளை உருவாக்கினார், நதிகளை ஓடவிட்டார். மீண்டும் உயிரினங்கள் பிறந்தன. அப்போது நான் மெதுவாக பறந்து வந்து மீண்டும் உருவான அந்த மேருமலையின் உச்சியில் அதே கற்பக மரத்தின் கிளையில் வந்து அமர்ந்தேன். வசிஷ்டரே, இப்படி உலகம் அழிவதையும் மீண்டும் உருவாவதையும் நான் ஒருமுறை பார்க்கவில்லை. 12 முறை உலகம் அழிவதை பார்த்திருக்கிறேன். 12 பிரம்மாக்கள் மாறுவதை பார்த்திருக்கிறேன். எந்த இந்திரன் சபையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ அவருக்கு முன்னால் இருந்த நூற்றுக்கணக்கான இந்திரன்கள் அழிந்து போனதை நான் அறிவேன். ஸ்ரீ புஷுண்டர் சொல்ல சொல்ல வசிஷ்டர் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தார். ஆனால் புஷுண்டர் சொன்ன அடுத்த விஷயம் வசிஷ்டரை தூக்கி வாரி போட வைத்தது. வசிஷ்டரே, இன்னொரு வேடிக்கை சொல்லட்டுமா? ஒவ்வொரு முறை உலகம் அழியும் போதும் அது மீண்டும் அதே மாதிரி உருவாவதில்லை. வரலாறு திரும்பும், ஆனால் சரியாக திரும்பவில்லை. நான் 11 முறை ராமாயணம் நடப்பதை பார்த்திருக்கிறேன். ஒரு யுகத்தில் ராமர் பூமியில் அவதரித்தார், ஆனால் சீதையை ராவணன் தூக்கிச் செல்லவில்லை. போரே நடக்காமல் ராமாயணம் முடிந்தது. இன்னொரு யுகத்தில் மகாபாரத போர் நடக்கவே இல்லை. பாண்டவர்களே பிறக்கவில்லை. ஏன் வசிஷ்டரே, உங்களையே நான் 8 முறை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெவ்வேறு மாதிரி இருந்தீர்கள். சென்ற யுகத்தில் வந்த வசிஷ்டர் ஆகாய மார்க்கமாக வரவில்லை, நடந்து வந்தார். இந்த யுகத்தில்தான் நீங்கள் இப்படி வந்திருக்கிறீர்கள். இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் தெரியுமா? இந்த உலகம் என்பது ஒரு நிரந்தரமான உண்மை அல்ல. இது பிரம்மாவின் கனவு. ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது ஒரு மல்டிவர்ஸ், பல பிரபஞ்சங்கள். இதில் எதுவுமே உண்மையில்லை. நான் பார்க்கும் இந்த காட்சியும் உண்மையில்லை. இந்த உண்மையை உணர்ந்ததால்தான் மரணம் என்னை நெருங்கவில்லை. எது பிறக்கவே இல்லையோ அது எப்படி இறக்க முடியும்? ஸ்ரீ புஷுண்டர் முடித்தார். ஆனால் வசிஷ்டருக்கு இன்னொரு சந்தேகம் வந்தது. புஷுண்டரே, நீங்கள் தியானம் செய்து தப்பித்தீர்கள், சரி. ஆனால் சாதாரண நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு மூப்பு, நோய், மரணம் வராதா? உங்கள் உடல் எப்படி இத்தனை யுகங்களாக அழியாமல் இருக்கிறது? நீங்கள் சுவாசிக்கும் அந்த மூச்சில் ஏதோ ரகசியம் இருக்கிறதாமே. அது என்ன ரகசியம்? புஷுண்டர் சுவாசிக்கும் அந்த விசித்திரமான மூச்சு பயிற்சி என்ன? அதைத்தான் நாம் அடுத்த மற்றும் இறுதி பாகத்தில் பார்க்கப் போகிறோம். நண்பர்களே, ஸ்ரீ புஷுண்டர் சொன்ன இந்த வரலாறு நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்த்துகிறது. நாம் வாழும் இந்த வாழ்க்கை, நாம் கட்டும் வீடுகள், நாம் சேர்க்கும் சொத்துக்கள் எல்லாமே அந்த பிரளய காற்றில் ஒரு தூசுக்கு சமம். எல்லாமே அழியும். ஆனால் அழியாத ஒன்று இருக்கிறது என்பதை புஷுண்டர் நிரூபித்துவிட்டார். அவர் பிரளய காலத்தில் எப்படி தப்பித்தார் என்பதை சொல்லிவிட்டார். ஆனால் இயல்பாக வாழும்போது அவர் உடலில் மரணம் நிகழாமல் தடுக்கும் அந்த உயிர் மூச்சு ரகசியம் என்ன? சித்தர்கள் தேடிய அந்த ரகசியத்தை ஸ்ரீ புஷுண்டர் வசிஷ்டருக்கு கற்றுக் கொடுத்தார். புசுண்டர் பிரளய காலத்தில் எப்படி தப்பித்தார் என்பதை பார்த்தோம். ஆனால் வசிஷ்டரின் அடுத்த கேள்விதான் நமக்கான பாடம். புசுண்டரே, பிரளயம் வரும்போது நீங்கள் தியானத்திலிருந்து தப்பித்தீர்கள், சரி. ஆனால் சாதாரண நாட்களில் நீங்கள் பல யுகங்களாக இந்த மரத்தில் வாழ்கிறீர்கள். வெயில், மழை, குளிர் எல்லாவற்றையும் தாங்குகிறீர்கள்.
எல்லா உயிர்களுக்கும் வயதாகும், நோய் வரும், உடல் தளர்ந்து போகும். ஆனால் உங்கள் உடல் மட்டும் எப்படி இரும்பைப் போல உறுதியாக இருக்கிறது? உங்களுக்கு வயதாகாதா? மரணம் உங்களை நெருங்காதா? இந்த கேள்விக்கு புசுண்டர் சொன்ன பதில் சித்த மருத்துவத்தின் அடிப்படை. அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், வசிஷ்டரே, இந்த உடல் என்பது என்ன? இது எலும்பும் சதையும் வேய்ந்த ஒரு வீடு. இந்த வீட்டை தாங்கி பிடிக்கும் தூண் எது தெரியுமா? அதுதான் பிராணன், பிராணா ஆர் வைட்டல் எனர்ஜி. நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நாம் சாப்பிடும் உணவும் குடிக்கும் தண்ணீரும் தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறது என்று. இல்லை, உணவில்லாமல் பல நாட்கள் வாழலாம், தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள் வாழலாம். ஆனால் இந்த மூச்சுக்காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட வாழ முடியாது. ரிஷியே, இந்த உடலை ஒரு தேராக நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேரை ஓட்டும் சாரதிதான் நம் மனம், மைண்ட். ஆனால் அந்த தேரை இழுத்துச் செல்லும் குதிரைகள் எவை தெரியுமா? அதுதான் பிராணன். குதிரை ஓடினால்தான் தேரோடும். அதேபோல பிராணன் அசைந்தால்தான் மனம் அசையும். பிராணன் நின்றால் மனமும் நின்றுவிடும். அதுதான் மரணம். நான் என்ன செய்தேன் தெரியுமா? அந்த குதிரையை அடக்கிவிட்டேன். என் பிராணனை என் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டேன். அதனால் யமன் என்னை நெருங்க முடியவில்லை. புசுண்டர் மேலும் விளக்கினார், இது கொஞ்சம் நுட்பமான அறிவியல், கவனமாக கேளுங்கள். வசிஷ்டரே, நம் ஒவ்வொருவர் உடலிலும் 2 வகையான காற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒன்று பிராணன், இது மேலே எழும்புவது. இன்னொன்று அபானன், இது கீழே இறங்குவது. இதை எளிமையாக சொல்கிறேன். நாம் மூச்சை உள்ளே இழுக்கும்போது அது அபானன், மூச்சை வெளியே விடும்போது அது பிராணன். இந்த இரண்டும் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் வேலை செய்து கொண்டே இருக்கின்றன. நாம் விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் இந்த மூச்சு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் செய்யும் தவறு என்ன தெரியுமா? அவர்கள் இந்த மூச்சை கவனிப்பதே இல்லை. கோபப்படும்போது மூச்சு வேகமாகிறது, பயப்படும்போது மூச்சு திணறுகிறது. இந்த வேகத்தில்தான் நம் ஆயுள் கரைகிறது. நான் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தேன். மூச்சு உள்ளே போய் வெளியே திரும்பும் அந்த ஒரு கணம், அதேபோல மூச்சு வெளியே போய் மீண்டும் உள்ளே திரும்பும் அந்த ஒரு கணம், அங்கே ஒரு சிறிய இடைவெளி இருக்கிறது, ஒரு விடைவு இருக்கிறது. கடிகாரத்தின் பெண்டுலம் இடது பக்கம் போய் வலது பக்கம் திரும்பும் முன் ஒரு மைக்ரோ வினாடி அது நின்று திரும்பும் அல்லவா? அதேபோல நம் மூச்சு திரும்பும் அந்த இடத்தில் கடவுள் ஒளிந்திருக்கிறார். அந்த இடைவெளியில்தான் மரணமில்லாத பெருவாழ்வு இருக்கிறது. நான் யுகம் யுகமாக என்ன செய்கிறேன் தெரியுமா? கண்களை மூடி அந்த மூச்சு திரும்பும் இடத்தையே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். மூச்சு உள்ளே போகிறது, நிற்கிறது, திரும்புகிறது. மூச்சு வெளியே போகிறது, நிற்கிறது, திரும்புகிறது. இந்த சுழற்சியை கவனிக்க கவனிக்க என் மனம் அதிலேயே லயித்துவிட்டது. வசிஷ்டரே, இன்னொரு சூட்சுமம் சொல்கிறேன். மனிதர்கள் மூச்சை வெளியே விடும்போது அது மூக்கிலிருந்து 12 அங்குலம் தூரம் வரை வெளியே செல்கிறது. ஆனால் உள்ளே இழுக்கும்போது அது இதய தாமரை வரை மட்டுமே செல்கிறது. நான் என்ன செய்வேன் தெரியுமா? வெளியே செல்லும் காற்றையும் உள்ளே வரும் காற்றையும் சமன் செய்வேன். ஈக்குவலைசிங் பிரெத். எப்போது உள்ளே செல்லும் காற்றும் வெளியே வரும் காற்றும் சமமாகிறதோ, எப்போது அந்த மூச்சு தேவையில்லாமல் விரயமாகாமல் உள்ளுக்குள்ளேயே சுழல்கிறதோ, அப்போது கும்பகம் தானாக நிகழும். கும்பகம் என்றால் என்ன? மூச்சுப்பையில் காற்று நிரம்பி அசையாமல் நிற்கும் நிலை. குடத்தில் தண்ணீர் அசைவது போல அல்லாமல் உறைந்த பனிக்கட்டி போல மூச்சு நின்றுவிடும். எப்போது மூச்சு நிற்கிறதோ அப்போதே மனமும் நின்றுவிடும். மனம் நின்றுவிட்டால் அகங்காரம் அழிந்துவிடும். அகங்காரமில்லை என்றால் கவலை இல்லை. கவலை இல்லை என்றால் ஸ்ட்ரெஸ் இல்லை. ஸ்ட்ரெஸ் இல்லை என்றால் செல்கள் அழிவதில்லை. வசிஷ்டரே, இதோ என் உடலை பாருங்கள். நான் ஒரு காகம்தான். ஆனால் என் உள்ளே எரியும் அந்த பிராண ஜோதி அணையவே இல்லை. அதனால் எனக்கு பசி எடுப்பதில்லை, தாகம் எடுப்பதில்லை. காலம் என் உடலை தொட முடியவில்லை. இதுதான் மரணத்தை வெல்லும் ஒரே வழி. மூச்சை கவனித்தல், பிரெத் அவேர்னஸ். நண்பர்களே, புசுண்டர் சொன்ன இந்த விஷயத்தை இன்றைய நவீன அறிவியலோடு ஒப்பிட்டு பாருங்கள். வியப்பாக இருக்கும். இன்று மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மோஸ்ட் டிசீசஸ் ஆர் சைக்கோசோமேட்டிக். அதாவது 90% நோய்கள் மன அழுத்தத்தால் தான் வருகின்றன. நாம் கவலைப்படும்போது நம் உடலில் கார்டிசால் என்ற விஷம் சுரக்கிறது. அது நம் செல்களை கொல்கிறது. அதுதான் நமக்கு வயோதிகத்தை கொடுக்கிறது. ஆனால் புசுண்டர் என்ன செய்தார்? அவர் மூச்சை சீர் செய்தார். மூச்சு சீரானதும் அவர் மனம் அமைதியானது. மனம் அமைதியானதும் அவர் உடலில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் சுரப்பது நின்றது. அவர் உடல் ஹோமியோஸ்டாசிஸ் என்ற சமநிலையை அடைந்தது.
ஆமைகள் ஏன் 300 வருடம் வாழ்கின்றன தெரியுமா? அவற்றின் மூச்சு வேகம் மிகவும் குறைவு. நிமிடத்திற்கு 3 அல்லது 4 முறைதான் மூச்சுவிடும். ஆனால் மனிதர்களாகிய நாம் நிமிடத்திற்கு 15 முதல் 20 முறை மூச்சு விடுகிறோம். புசுண்டர் காகமாக இருந்தாலும் அவர் ஆமையை விட மெதுவாக சுவாசித்தார். அவர் மூச்சை மட்டுமல்ல, தன் மனதையும் நிறுத்தினார். நாளைக்கு உலகம் அழிந்துவிடுமே என்ற பயம் அவருக்கு இல்லை. நேற்று உலகம் அழிந்துவிட்டதே என்ற சோகம் அவருக்கு இல்லை. அவர் இருந்தது ஒரே ஒரு இடம், இப்போது இந்த நொடி, தி எட்டர்னல் நவ். இந்த தருணத்தில் வாழ்வதுதான் மரணமில்லாத பெருவாழ்வு. புசுண்டர் சொல்ல சொல்ல வசிஷ்டர் அந்த மரக்கிளையிலேயே கண்களை மூடினார். அவர் தனது மூச்சை கவனிக்கத் தொடங்கினார். உள்ளே செல்லும் காற்று, வெளியே வரும் காற்று, அந்த இடைவெளி, அந்த அமைதி. சில நிமிடங்களிலே வசிஷ்டர் ஒரு ஆழ்ந்த சமாதி நிலைக்குச் சென்றார். அவருக்குள் இருந்த மரண பயம், எதிர்கால கவலையெல்லாம் கரைந்து போனது. அவர் முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகை பூத்தது. அவர் கண்களை திறந்து அந்த பறவையை பார்த்தார். இப்போது அது அவருக்கு ஒரு பறவையாக தெரியவில்லை, ஞானத்தின் வடிவமாக தெரிந்தது. வசிஷ்டர் அந்த ஆழ்ந்த தியானத்திலிருந்து மெதுவாக கண்விழித்தார். அவர் உடல் பாரமில்லாமல் ஒரு இறகு போல லேசாக இருப்பதை உணர்ந்தார். அவர் மனம் சலனமே இல்லாத ஒரு தெளிந்த தடாகம் போல மாறியிருந்தது. அவர் மெதுவாக தலையை திருப்பி தனக்கு முன்னால் அமர்ந்திருந்த அந்த ஞானப் பறவையை பார்த்தார். பறவைகளின் அரசனே, மூச்சை கவனித்தால் மனம் நிற்கும் என்பதை இப்போது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். மனதிற்கும் மூச்சுக்கும் என்ன சம்பந்தம்? அவை இரண்டும் வேறு வேறுதானே? மூச்சை கட்டுப்படுத்தினால் மனம் ஏன் அடங்க வேண்டும்? இதற்கு புசுண்டர் சொன்ன பதில் நவீன உளவியலின் மாடர்ன் சைக்காலஜியின் உச்சம். வசிஷ்டரே, கவனமாக கேளுங்கள். மனம் என்பது என்ன? அது ஒரு பொருள் அல்ல. அது வெறும் எண்ணங்களின் தொகுப்பு, பண்டல் ஆஃப் தாட்ஸ். அந்த மனம் ஒரு குரங்கு போன்றது, மங்கி மைண்ட். அது ஒரு வினாடி கூட சும்மா இருக்காது. கிளை விட்டு கிளை தாவும். கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படும் அல்லது எதிர்காலத்தை நினைத்து பயப்படும். இந்த குரங்கை யாராலும் நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. நீங்களே முயற்சி செய்து பாருங்கள். நான் எதையும் நினைக்கக்கூடாது என்று நினைத்தாலே அதுவும் ஒரு நினைப்புதான். மனதை வைத்து மனதை அடக்க முடியாது. ஆனால் அந்த மனதை கட்டிப்போட இயற்கையே கொடுத்த ஒரு கயிறு இருக்கிறது. அதுதான் பிராணன், பிரெத். இதை ஒரு எளிய உதாரணத்தோடு சொல்கிறேன். உங்கள் வீட்டின் அறையில் ஒரு மின்விசிறி வேகமாக சுற்றிக் கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த விசிறிதான் உங்கள் மனம். அந்த விசிறிக்கு சக்தியை கொடுக்கும் மின்சாரம்தான் உங்கள் மூச்சு. வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் விசிறியை நிறுத்த நீங்கள் கையை வைத்து தடுக்கத் தேவையில்லை. கையை வைத்தால் காயம்தான் ஏற்படும். அதேபோல மனதை நிறுத்த போராடத் தேவையில்லை. அதற்கு பதிலாக அந்த மின்சாரத்தை நிறுத்தினால் போதும். ஸ்விட்சை ஆஃப் செய்தால் மின்சாரம் நின்றுவிடும். மின்சாரம் நின்றால் விசிறியின் வேகம் தானாகவே குறைந்து கடைசியில் நின்றுவிடும். அதேபோலத்தான் நண்பர்களே, எப்போது நீங்கள் மூச்சின் வேகத்தை குறைக்கிறீர்களோ, எப்போது மூச்சை கவனிக்கிறீர்களோ, தானாகவே உங்கள் மனதின் ஓட்டம் குறையும். மூச்சு நிதானமானால் எண்ணங்கள் குறையும். எண்ணங்கள் குறைந்தால் ஆசைகள் குறையும். ஆசைகள் குறைந்தால் கர்ம வினைகள் அழியும். இதுதான் முக்தி. புசுண்டர் மேலும் தொடர்ந்தார். இதுதான் யோக வசிஷ்டத்தின் மிக முக்கியமான பாடம். வசிஷ்டரே, மனிதர்கள் ஏன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள் தெரியுமா? ஏன் மரணம் அவர்களை துரத்துகிறது தெரியுமா? அதற்கு காரணம் அவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்கள் மட்டுமல்ல. முக்கியமான காரணம் வாசனா, அதாவது மனப்பதிவுகள் அல்லது நிறைவேறாத ஆசைகள், அன்ஃபுல்ஃபில்ட் டிசையர்ஸ். நான் இதை அனுபவிக்க வேண்டும், நான் அதை அடைய வேண்டும், என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும், என் சொத்தை காட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதே, அது ஒரு விதை போன்றது. ஒரு விதை எப்படி மண்ணுக்குள் புதைந்தாலும் மழை பெய்தால் மீண்டும் முளைக்குமோ, அதேபோல ஒருவன் சாகும் தருவாயில் அவனுக்குள் ஆசைகள் இருந்தால் அந்த ஆசைகளே அவனை மீண்டும் ஒரு கருப்பைக்குள் தள்ளி மறுபிறவியை உண்டாக்குகிறது. பிறப்பு இருந்தால் இறப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நான் என்ன செய்தேன் தெரியுமா? மூச்சு பயிற்சியின் மூலம் ஞானத்தீயில் என் மனதை எரித்துவிட்டேன்.
இதை வறுத்த விதை என்று சொல்லலாம். ஒரு விதையை சட்டியில் இட்டு வறுத்துவிட்டால் அதை மண்ணில் போட்டாலும் முளைக்குமா? முளைக்காது. அதேபோல ஆசைகள் அறுபட்ட மனம் மீண்டும் பிறப்பை எடுக்காது. நான் இந்த மரத்தில் அமர்ந்திருக்கிறேன். உலகம் அழிந்தாலும் எனக்கு கவலையில்லை. உலகம் உருவானாலும் எனக்கு மகிழ்ச்சியில்லை. நான் எதையும் பற்றிக் கொள்ளவில்லை. டிட்டாச்மெண்ட். எனக்கு நேற்றும் இல்லை, நாளையையும் இல்லை. நான் இந்த தருணத்தில் முழுமையாக வாழ்கிறேன். ரிஷியே, யாருடைய மனம் சலனமே இல்லாமல் இருக்கிறதோ, யார் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு மரணம் என்பது ஒரு பழைய துணியை கழற்றி போடுவது போல சாதாரணமானது. நான் உடலால் மட்டும் சிரஞ்சீவி அல்ல, மனதாலும் விடுதலையடைந்தவன். இதைத்தான் ஜீவன் முக்தன் என்று சொல்வார்கள். புசுண்டர் பேசி முடித்ததும் அந்த இடத்தில் ஒரு தெய்வீக அமைதி நிலவியது. நேரம் கடந்தது. வசிஷ்டர் விடை பெற வேண்டிய நேரம் வந்தது. வசிஷ்டர் எழுந்தார். அவர் கண்கள் நீர் வழிந்தது. ஒரு மாபெரும் ரிஷி, 7 உலகங்களையும் படைத்த பிரம்மாவின் மகன் இன்று ஒரு சிறிய காகத்தின் முன்னால் கைகூப்பி நின்றார். புசுண்டலே, நான் எத்தனையோ ரிஷிகளை சந்தித்திருக்கிறேன், தேவர்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் உங்களை பார்த்த பிறகுதான் என் ஜென்மம் சாபல்யமானது. ஞானம் என்பது மனித உருவத்தில் இல்லை, அது உள்ளத்தில் இருக்கிறது என்பதை நிரூபித்துவிட்டீர்கள். நீங்கள் என் குரு, நான் வருகிறேன். வசிஷ்டர் ஆகாய மார்க்கத்தில் தன் பயணத்தைத் தொடங்கினார். அப்போது ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்தது. புசுண்டர் சும்மா இருக்கவில்லை. தானும் தன் சிறகுகளை விரித்துக்கொண்டு வசிஷ்டரை பின்தொடர்ந்து வானத்தில் பறந்து வந்தார். விருந்தினர் விடை பெறும்போது வாசல் வரை வந்து வழி அனுப்புவது நம் பண்பாடு. ஆனால் புசுண்டர் வசிஷ்டரை வழி அனுப்ப வெகு தூரம் வானத்தில் பறந்து வந்தார். அவர்கள் மேருமலையின் எல்லையை தாண்டினார்கள். மேகங்களை கடந்தார்கள். கடைசியில் வசிஷ்டர் அவரை தடுத்தார். நண்பரே, போதும். உங்கள் கருணைக்கு எல்லையில்லை. உங்கள் இடம் அந்த புனிதமான மரம். நீங்கள் செல்லுங்கள் என்றார். இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு விடை பெற்றார்கள். ஒருவர் பூமிக்கு திரும்பினார். மற்றவர் அந்த தனிமை நிறைந்த ஆனால் அமைதியான மேருமலைக்கு திரும்பினார். கதை முடிகிறது. வசிஷ்டர் அயோத்தி அரண்மனையில் ராமரை பார்த்து சொன்னார். ராமா, இதுதான் புசுண்டரின் கதை. நான் அவரை சந்தித்து எத்தனையோ யுகங்களாகிவிட்டது. ஆனால் இப்போதும் இந்த நொடியிலும் அந்த மேருமலையின் அந்த வடகிழக்கு சிகரத்தில் அந்த கற்பக விருட்சத்தில் புசுண்டர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அமைதியாக, சலனமில்லாமல் உலகத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இதை கேட்ட ராமர் மட்டுமல்ல, அந்த சபையே அமைதியானது. அங்கிருந்த விஸ்வாமித்ரர், தசரதர் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களின் மனதிலிருந்த பாரம் குறைந்தது. மரண பயம் விலகியது. மரணம் என்பது உடலுக்குத்தான், உயிருக்கு அல்ல என்று தெளிவு பிறந்தது. ராமரின் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வசிஷ்டரை வணங்கினார். குருவே, என் அறியாமை இருள் விலகியது. நான் இப்போது தெளிவாக இருக்கிறேன் என்றார். நண்பர்களே, யோக வசிஷ்டம் என்ற இந்த மாபெரும் கடலில் நாம் 3 முத்துக்களை எடுத்திருக்கிறோம். இந்த 3 கதைகளும் தனித்தனி கதைகள் அல்ல. இவை 3ம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. பாகம் 1, ராணி லீலை. இந்த உலகம் வெளியே இல்லை, அது உங்கள் மனதிற்குள் இருக்கிறது. ஸ்பேஸ் இஸ் அன் இல்யூஷன். பாகம் 2, லவணா அரசன். காலம் என்பது நிலையானது அல்ல, அது உங்கள் உணர்வை பொறுத்தது. டைம் இஸ் அன் இல்யூஷன். பாகம் 3, புசுண்டர். மரணம் என்பது முடிவு அல்ல, அது ஆசைகள் இருக்கும் வரை தொடரும் ஒரு பயணம். டெத் இஸ் அன் இல்யூஷன். இறுதியாக ஒரு கேள்வி. நாம் இந்த கதைகளை ஏன் கேட்கிறோம்? வெறும் பொழுதுபோக்கிற்காகவா? இல்லை. இதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது? நாளை காலையில் நீங்கள் எழும்போதே இந்த உலகத்தை ஒரு புதிய பார்வையில் பாருங்கள். உங்களுக்கு வரும் கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள் எல்லாமே லவணா அரசன் கண்ட கனவு போன்றதுதான். அது நிரந்தரமல்ல. எப்போதெல்லாம் மனம் அலைபாய்கிறதோ அப்போதெல்லாம் புசுண்டரை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் கவனியுங்கள். அந்த இடைவெளியில், அந்த அமைதியில் நீங்கள் மரணத்தை வெல்கிறீர்கள். இந்த யோக வசிஷ்டம் என்ற மாபெரும் கடலில் நாம் 3 முத்துக்களை எடுத்திருக்கிறோம்.
இந்த தொடர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சிந்தனையில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது ஏற்படுத்தியிருந்தால் அதுவே எங்கள் உழைப்பிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இந்த தொடர் பற்றிய உங்கள் கருத்துக்களை, சந்தேகங்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு 1000 யானை பலத்தை கொடுக்கும். இதேபோல இன்னும் பல அரிய பொக்கிஷங்களை, சித்தர்களின் ரகசியங்களை அறிவுக்கண் சேனலில் தேடித் தருவோம். அதுவரை இணைந்திருங்கள், சிந்திப்போம், சிறப்போம். நன்றி, வணக்கம்.